18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இன்று இரவு ஒரு அற்புதமான அழகான விஷயத்தை தான் உன் வாழ்க்கையில இந்த கருப்பசாமி நான் நடத்த போறேன். நீ எந்த அளவுக்கு பணிவாக பொறுமையாக என் மேல நம்பிக்கையோட இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில நிச்சயமாக உன்னால உயர முடியும். முக்கியமான ஏதாவது ஒரு விஷயத்துல தான் நீ முடிவெடுக்க தெரியாம தவிச்சு குழம்பி கஷ்டப்பட்டு வருத்துற. உன்னையும் வருத்திக்கிட்டு உன்னை சுத்தி இருக்கவங்க மனசுக்குள்ளேயும் பயத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கிடுற. என் அன்பு பிள்ளையே, உனக்கு எந்த வேண்டுதலோ விருப்பமோ பிரார்த்தனைகளோ மட்டுமல்ல, ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம குழம்பும் சமயத்திலும் என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் தனியா போய் உட்காரு. நானே உனக்குள்ள உருவமாக வந்து உனக்கான வழிகளை சூட்சுமமாக உணர வைப்பேன். இதை செய்ய அதை செய்யு, நான் யாராவது ஒருவருடைய ரூபத்தில் வந்து கூட உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லவே. இப்போது அப்படிதான் இந்த இரவோட இரவாகவே உன் கனவுல நான் வந்து உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டியலாக இருக்க போறேன். இத்தனை நாளா நீ கஷ்டப்படும் போது உன் கூட துணையா தோள் கொடுத்து நிற்காதவங்க இனிமே நீ சந்தோஷமாக இருக்கும்போது உன்னை தேடி வர வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ கஷ்டப்படுறன்ற ஒரே காரணத்துக்காகவும் உன்கிட்ட காசு பணம் பெருசா இல்லைன்ற ஒரே காரணத்துக்காகவும் உன்னை வெட்டு விலகி போனவங்க இப்போ உன்னை தேடி வந்தாங்கன்னா நீ அவங்கள சேர்த்துக்க வேண்டாம் என் செல்லமே. அடுத்தவங்க எப்படி வேணா வாழ்க்கையை வாழட்டும், ஆனா நீ எப்போதும் உனக்கான சிறந்த வழியாக நேர்மையா நியாயமா ஒழுக்கமா நல்ல எண்ணத்தோடு வாழக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. எவ்வளவு கஷ்டம் பிரச்சனை துன்பம் எது வந்தாலும் நீ என்னை முழுசா நம்பலாம். ஏன்னா நான் ஒன்று உனக்காக அந்த விஷயத்தை சரி செஞ்சிருவேன். அப்படி இல்லைன்னா அதை எப்படி சரி செய்யறதுன்னு உனக்கு சிரமத்தை சமாளிக்க யாருடைய ரூபத்திலாவது வந்து கற்றுக் கொடுப்பேன். எப்போவுமே நீ உன் மனசை நிம்மதியாக வச்சுக்கணும் என் செல்லமே. ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியா நிம்மதியா இருக்கும்னு மட்டும் நினைக்காத. சில விஷயங்கள் உன்னை விட்டு போனா கூட உனக்கு நிம்மதியாக தான் இருக்கும். காலம் சிலவற்றை காலம் கலந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாகத்தான் கொடுக்கும். ஏன்னா காலமாக இருந்து உன் வாழ்க்கையில வேலை செய்யறது இந்த கருப்பன் நான் தானே. இன்னும் உன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை உயர்வான சிறப்பான விஷயங்களாக நடத்தி கொடுக்கணும்னு நான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன். நீ எதுக்காகவும் சோர்ந்து போகாத. இப்போ நடக்காதது ஒரு விஷயம்தான், அடைபட்டிருக்கிறது ஒரு வழிதான். இன்னும் நடக்க வேண்டிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில நிறைய இருக்கு. நீ போக வேண்டிய வழிகளும் 1000 இருக்கு. நீ போகும் வழியில ஒரு சிலர் உன்னை மட்டம் தட்டி தப்பா பேசலாம், அல்லது உன் கையை பிடிச்சு தள்ளி விட்டு கீழே காலை வாரி விடலாம். எது எப்படி இருந்தாலும் எதையும் கண்டுக்காம மறுபடியும் முயற்சி செஞ்சு முன்னேறி போய்கிட்டே இரு. நான் நிச்சயமாக உன்னை நாடி வந்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்துருவேன். உன் எண்ணங்களும் உன் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் எப்போதுமே உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யும் விதத்தில் இருக்கும்படி பார்த்துக்கோ. இந்த கருப்பசாமியை தேடி நீ வரவேணா, நானே உன்னை தேடி வந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க தயாராகி விட்டேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீ எப்போதுமே அதை சரியா நிதானமா யோசிச்சு உன் செயல்களை சிறப்பாக வச்சுக்கும் போது உன் உயர்ந்த எண்ணங்கள் சிந்தனைகளாக உன் வாழ்க்கையை உயர்த்திடும். எப்பவுமே உன் கவனத்தை சிதறவிடாம உன் மனசுல இருக்க பயத்தை முதல்ல தூக்கி எறிஞ்சிரு. உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் விதத்துல உனக்கான நல்ல விஷயங்களை இந்த கருப்பசாமி நான் நடத்தி தர்றேன். நீ யாரை அதிகமாக நேசிக்கிறியோ, யாருக்கு அதிகமா உதவி செய்றியோ அவங்கள தான் முதல்ல உன்கிட்ட இருந்து இந்த கர்ம வினை பிரிச்சு உனக்கு தண்டனை கொடுக்கும். அப்படி நீ நேசிச்சவங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் சரி, அல்லது உனக்கு பிடிச்சவங்களே உனக்கு எதிரியாக மாறினாலும் சரி, நீ நம்பிய மனிதர்கள் உனக்கு துரோகமே செஞ்சாலும் சரி, பொறுமையாக அதை சமாளிக்கக்கூடிய மனசோட தைரியமா இருந்தினா நான் உனக்கு எல்லா விஷயத்துக்கும் முடிவை கொண்டு வருவேன் என் செல்லமே. இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கையில இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லாத்தையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி முடிச்சிடுறேன்.